நம்மளுடைய பாரம்பரிய விவசாய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதோட மெத்தடே வேறு. உழவர்கள் ஒரு பயிரை மட்டும் நம்ம பயிர் பண்ணல, எல்லா விதமான பயிர்களையும் நம்ம வயல்வெளியில் பயிர் பண்ணிகிட்டு இருந்தோம். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வயல் இருந்துச்சுனாக்கா அந்த வயலில் தென்னை மரம் இருந்துச்சு, வாழை மரம் இருந்துச்சு, கொய்யா மரம் இருந்துச்சு, பலா மரம் இருந்துச்சு, காய்கறி இருந்துச்சு, மஞ்சள் இருந்துச்சு, துவரை இருந்துச்சு, பயறு இருந்துச்சு, உளுந்து இருந்துச்சு, இது மாதிரி மொச்சை இருந்துச்சு, அவரை இருந்துச்சு. இது மாதிரி சொல்லக்கூடிய அனைத்து வகை பயிர்களும் நம்ம வரப்புலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கோம், வரப்பே நம்மள்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகிருக்கு. அதனால் விவசாயம் இயற்கை விவசாயத்துக்கு வரணும்னா நாம் செய்கிற முதல் வேலை என்னன்னு கேட்டிங்கனாக்கா வரப்பை பலப்படுத்தணும், வரப்பை உயரமாக்கணும், வரப்பை அகலமாக்கணும். அப்படி செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போமே. அப்படி செஞ்சோம்னாக்கா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாக்கா நம்மளுக்கு பெய்யக்கூடிய அந்த பருவமழை இருக்குல்ல, அந்த பருவமழையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த தண்ணியே நம்ம விவசாயத்துக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ